ஜார்ஜ் ஆர்வெல்லோட 1984 உலகத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் கண்காணிக்கப்படுது. நீங்க நினைக்கிறதே ஒரு பெரிய குற்றம். அதிகாரத்துல இருக்கிறவங்க சொல்றது மட்டும்தான் உண்மை. அப்படி ஒரு உலகத்துல வாழ முடியுமா? வாங்க, அந்த உலகத்துக்குள்ள போய் மக்களை கட்டுப்படுத்த என்னென்ன பயங்கரமான வழிகள் எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு நாம விரிவா பார்க்கலாம். பிக் பிரதர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இது வெறும் சுவரொட்டியில இருக்கிற ஒரு வாசகம் இல்ல. இதுதான் ஓசியானியாங்கிற அந்த நாட்டுல வாழ்ற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையே. எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் தப்பிக்கவே முடியாத ஒரு பார்வை. இது உங்களை வெளியிருந்து மட்டும் இல்ல, உள்ள இருந்தும் கட்டுப்படுத்துது. நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைக்கும் போது கூட இல்ல யாரோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு பயம் வந்து உங்க யோசனைகளையே நீங்களே தணிக்கை செஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சரி, இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? மக்கள் வாழ்ற சூழல் அவங்களோட ஒவ்வொரு நாளையும் எப்படி பாதிக்கும்? முதல்ல பிக் பிரதரோட அந்த கண் பார்வை எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்குன்னு பார்க்கலாம். லண்டனோட புது பெயர் தான் ஏர் ஸ்ட்ரிப் 1. அதோட தெருக்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாம் ஒரே சாம்பல் நிற கட்டிடங்கள், வானம் கூட புலி விழுந்து போயிருக்கு. அங்கங்க ஒட்டப்பட்டிருக்கிற பிக் பிரதரோட முகத்தை பார்க்கிற சுவரொட்டிகளை தவிர வேற எங்கேயுமே ஒரு சின்ன கலர் கூட இல்ல. ஒரே நம்பிக்கையற்ற ஒரு மாதிரி மூச்சு திணறமைக்கிற சூழல். இப்படி ஒரு மோசமான சூழல்ல மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாழடைஞ்சு அழுகிப்போன கட்டிடங்கள், உடைஞ்ச ஜன்னல்களுக்கு பதிலா அட்டைப்பெட்டிகளை வச்சு ஒட்டியிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் வேக வச்ச முட்டைக்கோசோட ஒரு மாதிரி குமட்டலான வாசனை. ரேசர் பிளேடு மாதிரி சின்ன சின்ன அத்தியாவசிய பொருள்களுக்கு கூட பயங்கர தட்டுப்பாடு. இது வெறும் வறுமை இல்லைங்க, மக்களோட மன உறுதியை உடைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் தான். இங்க கட்டிடங்கள் மட்டும் சிதைஞ்சு போகல, உண்மையும் சிதைக்கப்படுது. நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை கட்டுப்படுத்துறதை விட ரொம்ப ஆபத்தானது நம்ம மனசை கட்டுப்படுத்துறது தான். இப்போ அந்த கட்சி எப்படி தகவல்கள், வரலாறு, ஏன் நம்ம பேசுற மொழியையே ஒரு ஆயுதமா மாத்தி மக்களோட சிந்தனையையே தங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த அமைச்சகங்களோட பேரை மட்டும் பாருங்க. உண்மை அமைச்சகம், ஆனா அவங்க வேலை பொய் சொல்றது. அமைதி அமைச்சகம், ஆனா அவங்க வேலையே போர் நடத்துறது. அன்பு அமைச்சகம், ஆனா அங்க நடக்கிறது சித்திரவதை. இதுதான் அந்த கட்சியோட ஏமாத்து வேலையோட உச்சம். வார்த்தைகளோட அர்த்தத்தையே தலைகீழா மாத்துறது மூலியமா அவங்களால உண்மையே மாத்த முடியுது. கட்சி எப்போதுமே சரிதான்னு நிரூபிக்கிறதுக்காக வரலாற்றை தினமும் திருத்தி எழுதுறாங்க. நேத்து நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கவே இல்லைன்னு மாத்திடுவாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? எதை நம்புறது, எது உண்மையானதுன்னே தெரியாத ஒரு குழப்பமான நிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. இங்க வரலாறுங்கிறது உண்மையோட பதிவில்ல, அது அதிகாரத்தோட ஒரு கருவி, அவ்வளவுதான். நியூஸ் ஸ்பீக் இது வெறும் ஒரு புது மொழி இல்ல, இது ஒரு மனக்கட்டுப்பாட்டு கருவி. அதோட நோக்கம் ரொம்ப கொடூரமானது. ஒரு சில வார்த்தைகளை மொழியிலேந்து நீக்கிட்டா அந்த வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களையும் கருத்துக்களையுமே நம்ம மனசுலேந்து நீக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. இதுதான் நியூஸ் ஸ்பீக்கோட பயங்கரமான கடைசி இலக்கு. புரட்சிகரமான எண்ணங்களை வெளிப்படுத்த விடாம தடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த எண்ணங்கள் நம்ம மனசுல உருவாகிறதுக்கே வாய்ப்பில்லாம செஞ்சிடுறது. இதுதான் உண்மையான மன அடிமைத்தனம். ஒருத்தரோட சிந்தனை, மொழி, இது ரெண்டையும் கட்டுப்படுத்தியாச்சு. அடுத்து என்ன? அவங்களோட உணர்ச்சிகள் தான். அந்த கட்சி எப்படி மக்களோட அன்பு, வெறுப்பு மாதிரி அடிப்படை உணர்ச்சிகளை கூட தனக்கு சாதகமா மாத்தி அவங்கள மனோதத்துவ ரீதியா எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஒரு கட்டாய நிகழ்ச்சி. தினமும் எல்லாரும் இதுல கலந்துகிட்டே ஆகணும். மக்களோட மனசுல இருக்கிற விரக்தி, கோபம், எல்லா எதிர்மறை உணர்ச்சிகளையும் கட்சியின் வெளி எதிரிகள் மேல திருப்புறதுக்காகவே இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 நிமிட வெறுப்போட சக்தி உண்மையிலே ரொம்ப அபரிமிதமானது. அது என்ன பண்ணுதுன்னா, மக்களோட அன்றாட விரக்தியையும் கட்சி மேல அவங்களுக்கு ரகசியமா இருக்கிற கோபத்தையும் ஒரு பாதுகாப்பான இலக்கு மேல திருப்புது. இதனால அவங்களோட கோபம் கட்சிக்கு எதிரா திரும்பாம பிக் பிரதர் மேல இன்னும் அதிகமான விசுவாசமா மாறுது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். கட்சி குடும்பத்தையும் விட்டு வைக்கல. தி ஸ்பைஸ் மாதிரி அமைப்புகள் மூலமா குழந்தைகளையே உளவாளிகளா மாத்துறாங்க. அப்பா அம்மா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கட்சிக்கு தெரிவிக்கணும்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. இதனால என்ன ஆகுது? அன்போட பிணைப்பா இருக்க வேண்டிய குடும்பம் ஒருத்தர் சந்தேகப்படுற ஒரு கூடாரமா மாறிடுது. தனிப்பட்ட விசுவாசம், ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற பாசம், காதல், இது எல்லாமே கட்சியோட முழுமையான கட்டுப்பாட்டுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல அன்பு வச்சுட்டா அவனால கட்சி மேல முழுமையான அன்பு வைக்க முடியாது. அதனால அந்த உணர்ச்சிகளை ஒடுக்குறாங்க, இல்லைன்னா அதையும் கட்சிக்கு சாதகமா மாத்திடுறாங்க. சரி, இவ்வளவு கட்டுப்பாடுகள், இவ்வளவு பொய்கள், இதையெல்லாம் எப்படி ஒரு தத்துவத்தின் கீழே நியாயப்படுத்துறாங்க? ஓஷியானியாவோட அஸ்திவாரமாவே இருக்கிற 3 முரண்பாடான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த முழக்கங்களை இப்போ நாம பார்க்கலாம். முதல் முழக்கம் கேட்கறதுக்கு விசித்திரமா இருக்குல்ல, ஆனா அவங்க லாஜிக் படி தொடர்ச்சியா ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட போர் நடந்துகிட்டே இருந்தா மக்கள் எப்பவும் ஒரு பயத்திலேயே இருப்பாங்க, கட்சியை சார்ந்துதான் வாழணும்னு நினைப்பாங்க,
வெளியே ஒரு எதிரி இருக்கிற வரைக்கும் நாட்டுக்குள்ள நடக்கிற அடக்குமுறைய மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. இது நாட்டுக்குள்ள ஒரு விதமான போலியான அமைதியை உருவாக்குது. இது 2வது முழக்கம். ஒருத்தர் எப்போ தனக்குன்னு சொந்தமா யோசிக்காம தனக்குன்னு எந்த லட்சியமும் இல்லாம இருக்கிறாரோ அப்பதான் அவர் கட்சியோட கூட்டு விருப்பத்துக்கு முழுசா அடிபணிவார். இப்படி முழுசா அடிபணிறது தான் உண்மையான சுதந்திரம்னு அவங்க சித்தரிக்கிறாங்க. இது கடைசி முழக்கம். மக்களோட அறியாமையும் அவங்களால கேள்வி கேட்கவோ இல்ல கடந்த காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கவோ முடியாத நிலைமையும் தான் அந்த கட்சியோட அசைக்க முடியாத ஆட்சிக்கு வலிமையை கொடுக்குது. மக்களுக்கு உண்மை தெரியாத வரைக்கும் கட்சியோட பலம் குறையவே குறையாது. இந்த முரண்பாடுகளை எல்லாம் மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? அதுக்கு தான் இந்த இரட்டை சிந்தனைங்கிற ஒரு மனநுட்பத்தை பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரே நேரத்துல 2 முரண்பட்ட கருத்துக்களை மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டுமே உண்மைதான் நம்புறது. இது பொய்ன்னு தெரிஞ்சே அதை முழு மனசோட நம்ப வைக்கிற ஒரு கலை. இதுதான் அந்த கட்சியோட கட்டுப்பாட்டோட ரகசியமே. சரி, இவ்ளோ சிக்கலான கட்டுப்பாட்டு முறைகள், இதோட கடைசி நோக்கம் என்ன? வெறும் ஆட்சி செய்யறது மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? இந்த நாவல் இன்னைக்கும் ஏன் நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்குங்கிறத பார்த்து இந்த ஆய்வை நாம முடிக்கலாம். கட்சியோட அதிகாரம் வெறும் அரசியல் அதிகாரம் மட்டும் இல்ல, அது யதார்த்தத்தோட இயல்பையே கட்டுப்படுத்த நினைக்குது. நீங்க கண்ணால பாக்குறதையும் காதால கேட்கறதையும் நம்பாதீங்க, நாங்க சொல்றத மட்டும் நம்புங்க. இதுதான் உங்களோட கடைசி முக்கியமான கட்டளை. கட்சியோட நோக்கம் அதோட உறுப்பினர்களுக்கு சொகுசான வாழ்க்கையையோ செல்வத்தையோ கொடுக்கறது இல்ல. அவங்களோட ஒரே நோக்கம் தூய்மையான முழுமையான கட்டுப்பாட்டை செலுத்துறதும் அதை தலைமுறை தலைமுறையா தக்க வச்சுக்கிறதும் தான். அதிகாரம் அது மட்டும்தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். இதுதான் கட்சியோட அதிகாரத்தோட உச்சகட்ட வெளிப்பாடு. ரெண்டையும் கூட்டினா அஞ்சாதான ஒரு வெளிப்படையான பொய்ய சொல்லி அத மக்களை உண்மையை ஏத்துக்க வைக்கிற சக்தி. லாஜிக், அறிவியல் எதுவுமே அவங்க அதிகாரத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. கடைசியா நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒருவேளை எல்லாரும் ஒரு பொய்யை நம்ப ஆரம்பிச்சிட்டா அந்த பொய் உண்மையாயிடுமா? அதிகாரத்தால உண்மையை தீர்மானிக்க முடியுங்கிற ஒரு உலகத்தோட அபாயத்தை பத்தியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆய்வில் இணைந்ததற்கு நன்றி.